சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயம் அங்க வந்து உனக்கு தப்பா நடக்குது அப்படின்னா, அத பார்த்துட்டு நான் வாய மூடிட்டு போனேன்னா, லைக் என்னால பேச முடியுது, அத தட்டி கேட்க முடியுங்கிற இடத்துல நான் இருக்கேன்னா, அத நான் கண்டிப்பா கேட்டு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன். ஒருத்தங்க என்ன தப்பா பார்க்குறாங்க. இல்லாட்டி தப்பா ஒரு ஃபோட்டோவோ, ஒரு வீடியோவோ எடுக்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது ஃபோன் இருக்கு. இப்ப யாரு வேணா, எத வேணா ஃபோட்டோ எடுக்கலாம். எல்லாமே ஓகே. பட் என்னையோ, என்ன சார்ந்து இருக்கிற மக்களையோ யாரோ ஒருத்தங்க வந்து தப்பா ஒண்ணு பண்ணும்போது, அத நான் பார்க்குறேன். அத நான் பார்த்துட்டு கேட்காம நான் அத மறைச்சு ஏதோ ஒண்ணு பண்றது தான் அங்க தப்பு. இப்ப நீ பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது. 10 பேர் மாரி நானும் கண்ண திருப்பிட்டு போலாம். ஆனா நான் ஏன் அத பண்ணணும்? நீ ஃபோட்டோவே எடுக்காதன்னு நான் சொல்லல. நீ அத தப்பா எடுக்குற. நீ அத தப்பான நோக்கத்துலேருந்து பார்க்கும்போது, நான் உன்கிட்ட இருந்து ஃபோன புடுங்கலாம். இல்ல அந்த ஃபோன தூக்கி போடலாம். இல்ல உன்ன திட்டலாம். அத தாண்டி எதுவும் என் கண்ட்ரோல்ல கிடையாது. அத தாண்டி நீ திருந்துறியா இல்லையாங்கிறது என்னோட பிரச்சனை கிடையாது. பட் அந்த இடத்துல நான் அத தட்டி கேட்காம இருந்தேன்னா, அது என்னோட தப்பு. லைக் பர்சனலா என்னோட வேல்யூஸ் அண்ட் த வே ஐ வாஸ் பிராட் அப்க்கு அது தப்பு. அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ நான்லாம் தைரியமா இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுருவேன். இல்ல திட்டி விட்டுருவேன். அதெல்லாம் நான் வந்து கீழ குனிஞ்சுட்டு அப்படி அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நானும் அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். அவங்க என்கிட்ட வந்து பேசினா, இல்லாட்டி நான் போய் அவங்க கிட்ட பேசிடுவேன். ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு.